பரிசுத்தரை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். மேலான ஆசீர்வாதங்களை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் தேவன் வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர், Thank you Jesus. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவார் இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் உம்மை வாஞ்சிக்கிறே. ஏற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, கர்த்தாவே நான் இலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஓ கர்த்தாவே, இலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தாவே, கர்த்தாவே நான் இலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். ஓ கர்த்தாவே நான் இலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை இயேசு
அன்பே பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். பலன் உம்மை ஹல்லேலூயா. அவரே நமக்கு பலனாய், அவர் நமக்கு அடைக்கலமாய், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக, நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய், நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராய் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுகிறாரே. ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி. கர்த்தர் தந்த இந்த ஜெப நாளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே குறைவில்லையே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எல்லாரும் பாடுவோமா? சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆமென். புது பலன் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தினே நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே. ஆமென். என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆனந்த சந்தோஷம் இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் நிரம்பியது என் பாத்திரம். குறைவில்லை குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மை தயவோ நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நாளெல்லாம். குறைவில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர்
சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோ ஆத்துமா ஆத்துமா தேற்றுகிறார். இயேசுயா ஆத்துமா தேற்றுகிறார். புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நடத்துகிறார். குருவிலையே குருவிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குருவிலையே ஆமென் ஹல்லேலூயா. என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த எதிரிகள் கண்முன்னே இருப்பதால் எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். விருந்து படைக்கின்றார். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். நிரம்பியது என் பாத்திரம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலை இயேசுவே என் மறுபடி சொல்லுவோம். புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறைவிலையே குறைவிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த தைலத்தினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்ல உற்சாகம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரு போதகரே. வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரு போதகரே. ஜீவ தண்ணீரே பாடும் பொழுது ஒரு அபிஷேகம் நம்மை நிரப்பட்டுமே. கணுக்கால் அளவு போதாதையா முழங்கள் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா முழங்கள் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி உள்கணுமே நீந்தி நீந்தி உள்கணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக ஆறு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆறு போதகரே. போகும் இடமல்ல ஆரோக்கியமே பாயும் இடமல்ல பரிசுத்தமே. போகும்
இயேசுவே ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே வற்றாத. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நதி போல தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நதி போல, ஆமென், போகும் இடமெல்லாம் ஒரு செழிப்பு. அது நதி பாயும் இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். இந்த நதி பாயும் இடமெல்லாம் ஒரு வளர்ச்சி. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே மாற்ற தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. எந்த தகுதியுமே இல்லாத நம்மளை கர்த்தர் அழைத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார்னா அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. எந்த தகுதி இல்லாத நமக்கு இவ்வளவு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் என்ன உண்டு? இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவருடைய கிருபை பெருக போகிறது. எல்லாவற்றை அனுபவிக்கத்தக்க கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. ஓ, என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 நாராதி. ஓ, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை ஓ நான் செய்வதே என் போஜனம். அழியும் என் அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. இயேசுவே, thank
எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ எஜமானனே ஓ எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் ஐத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடிகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீயே வாழ்நாள் ஆராதிப்பே அதை எண்ணியே உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 நாரா தெய்வமே அல்லேலூயா இயேசுவே ஓ கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டவர் நோக்கத்தை நிறைவேற்றவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு அற்புதமான காரியம் நடக்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யட்டும். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் தடைபடுவதில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ நினைத்த காரியத்தை தடுக்க இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. நீ செய்ய நினைத்த காரியங்களை எங்களுக்குள்ளே நிறைவேற்றி முடிக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர், நீர் மகத்துவமானவர். ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆராதனை 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 உமக்கே அல்லேலூயா ஓ அவரை துதித்து பாருங்கள், அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். அல்லேலூயா ஆமென். ஆராதனை 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 உமக்கே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த இயேசுவே அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அற்புதம் காண செய்யுமே ஒரு அற்புதங்கள் காண செய்யுமே தழும்புகளா சுகமாக்குவே இந்தவர் நீதானே செய்யா தழும்புகளா சுகமாக்குவே இந்தவர் நீதானே செய்யா இந்த நாளில் செய்யுமே எகுவித்து ஒரே குரலோடு பாடுவோமா ஓ இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா 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 ஓ அல்லே விடுதலையை காண்பீர்கள். ஆண்டவரை
அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய விடுதலையை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மை செய்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணுவதற்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு அதிகமாய், எண்ணுவதற்கு அதிகமாய், நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்குள்ள ஒரு கிரியை நடக்கும். எந்த இடத்தில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தருடைய கிரியைகள் நடக்கும். ஒரு கிரியையை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. அற்புதமாய் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிற கர்த்தர், அவருடைய ஜனங்களை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களை நடத்துவார். துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய நடத்துதலை காண்பிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். இதுவரையும் நடத்தினவர் இன்னும் நம்மளை நடத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கா? இதுவரை நடத்தினவர், இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இன்னும் நடத்துவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தரும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போர் நுகத்தடி விரல் நீட்டை போக்கி சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் பாதிலை பாடிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பாடிவார். கிருபை என்னும் பாதிலை பாடிவார். உன்னை சுற்றிலும் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்வோம். தொடர்ந்து துதி செய் வானமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் வானமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது ஏது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகமா உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை
வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து மனமே மீட்பருயிரும் இருக்கின்ற தொடர்ந்து துதி செய். மனமே இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். மீண்டுமா துதிப்போரை கைவிட மாட்டார். நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்து. துதிக்கிறவர்களை கைவிடவே மாட்டார். துதிக்கிறவர்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடாத தேவன், நித்தமும் எங்களை நடத்துகிறவர், எல்லா நிலைகளிலும் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்கிற தலைப்பில் பல கோணங்களில் பல விதங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருக்கிறோம். எப்படி ஆயினும் தேவ ஜனங்களுக்குள் ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே படிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தமக்கு சித்தமானபடி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அற்புதங்கள் நடக்கும். ஆமென். நாம் வாஞ்சித்தாலும் நாம் விரும்பினாலும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தாலும் நம்மை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்தாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு விஷயமாக தேவ சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பல ரீதியிலே நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லதையே நினைக்கிற ஆண்டவர், நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நினைத்திருக்கிறபடி, அவர் எழுதியிருக்கிறபடி, அவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறவர். அற்புதம் நடப்பது நிச்சயம், அற்புதம் நடப்பது உண்மை, அற்புதம் நடப்பது நிச்சயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது எப்படி நடக்கிறது? அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. அல்லேலூயா. எல்லா நிலைகளிலுமே அவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் பல வாஞ்சைகள் இருந்தாலும் அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம புரிஞ்சிட்டோம். இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவனுடைய சித்தம், இது தேவன் ஆயத்தப்படுத்தினது, இதுதான் தேவன் நமக்கு நிர்ணயித்தது, தேவன் இதைத்தான் செய்ய ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் என்கிற அந்த நிலை நமக்குள்ளே வரும்பொழுது அவர் நமக்கு செய்கிறது எல்லாமே அது அற்புதமான செயல்களாகவே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா நிலைகளிலுமே அற்புதங்கள் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவருடைய சித்தம் முக்கியம். இயேசு எல்லா விதங்களிலும் அவருடைய சித்தத்தை தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளில் அவருடைய சித்தத்தை தெளிவுபடுத்துகிறார்.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தில் அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது கூட நீங்கள் அந்த சித்தத்தை அறிந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கூட ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன், ஆண்டவரே உங்க சித்தம் மட்டும் இந்த பூமியிலே அது நடக்கட்டும் என்று சொல்லி பிதாவினுடைய சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ அற்புதம் எப்படி நடக்குது? அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஒரு மனிதன் கூட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவன் இப்படி கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உமக்கு சித்தம் இல்லாமல் என்னை சுத்தமாக்க உம்மாலே முடியாது. அதனால எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் என்பது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறான். பாருங்கள், அப்படியானால் தனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது கூட தன் சரீரத்தில் ஒரு மாற்றம் தனக்குள் ஏற்பட வேண்டும் என்று அவன் விரும்பும்போது கூட உமக்கு சித்தமானால் இது எனக்கு நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் எல்லா அற்புதங்களும் அவருடைய சித்தத்தின்படியே நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம மேல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு விட்டால் தடுமாற மாட்டோம். நமக்கு பல நேரங்களிலே தடுமாற்றங்களுக்கான காரணம், குழப்பத்திற்கான காரணம் அந்த தெளிவு இல்லாதபடியினால் தான் குழம்பி போய் விடுகிறோம். அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வது? திடீர்னு கரண்ட் போகுது, ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், வீட்டில் 2 பேர் உட்காந்து பேசுகிறீங்க, ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ திடீர்னு கரண்ட் போகுது. உடனே சொல்லுவாங்க, பார்த்தியா இந்த காரியம் நல்லதில்லை போல், கரண்ட் கூட போயிட்டு, கரண்டு போனதுனால இது தேவ சித்தம் இல்லை, நம்ம இப்போ தானே நல்ல காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ இதை விட்டுருவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் வந்துடும். அப்போ அது சித்தமாயிருமா? நல்ல கவனிங்க. சில காரியங்களை நம்ம நிர்ணயித்து, சில விஷயங்களை நிர்ணயித்து, சில விஷயங்களை பார்த்து இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை என்பதை நம்முடைய மனதிலே நம்ம நினைத்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 பேப்பரில் எழுதுறது, 4ம் ஒரே மாதிரி எழுதி போட்டால் எப்படியும் எல்லாம் ஒன்றா தான் வரும். எழுதி போட்டு அதை ஒரு சின்ன பிள்ளையை எடுக்க சொல்கிறது, எம்மா எடுமா பார்ப்போம் எந்த காலேஜில், ஒரு 4 காலேஜில் அட்மிஷனை போடுறது. கர்த்தரு ஸ்தோத்திரம். ஒன்று நம்ம ஊரில், இன்னொன்று தோத்திரம் திருநெல்வேலியில், அடுத்து ஒன்று தோத்திரம் காரூனியாவில், தோத்திரம் அடுத்து ஒன்று வேறு எங்கேயாவது. ஒரு 4 ஊரை போட்டு தோத்திரம் அதை உருட்டி அதை அப்புறம் குலுக்கி, அது குலுக்கும் போது தேவசித்தம் வருமோ என்னமோ தெரில, அதை குலுக்கி அப்புறம் ஒரு பிள்ளையை அதை போய் எம்மா ஒன்று எடுத்துக்கூடுன்னு சொல்ல, கடைசியிலே இவங்க மனசு ஃபுல்லாக வெளியூரில் படிக்கணும்னு இருந்திருக்கும், வந்து சேர்ந்தது உள்ளூரில் இருக்கும். அப்போ அதை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவரே இன்னொரு முறை போட்டு பார்ப்போம், இன்னொரு தடவை போட்டு பார்ப்போம். அப்போ பாருங்க, மறுபடியும் அடுத்தது மறுபடியும் குலுக்கி, நல்லா குலுக்கி குலுக்கி குலுக்கி, அது குலுக்க இவங்க குலுங்க, அது குலுக்க இவங்க குலுங்க. கர்த்தருக்கு சிலர்லாம் குலுக்கிறத பேப்பரே 2ஆக போயிடும். அப்படி குலுக்கி மறுபடியும் எடுக்கும்போது திருநெல்வேலின்னு வரும். இப்போது நாகர்கோவிலா திருநெல்வேலியா அப்போ இன்னொரு தடவை போடுவோம். 3வது ஒரு முறை போடும் பொழுது வந்து சேரும் பாருங்க கோயம்புத்தூர்னு. இப்போ ஒரு பெரிய குழப்பம், பாஸ்டர் என்ன செய்யனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, எங்கே படிக்க வைக்கனே தெரியல. நல்லா கவனிங்க, நம்ம சில நேரங்களில் நாம சில விஷயங்களை நிர்ணயித்து மனதிலே யோசித்து மனதிலேயே போட்டுக்கொண்டு இது தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்று முடிவு செய்து விடுகிறோம். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, 4 இடத்துக்கு போடுறீங்க, அவருக்கு சித்தமானது உங்களுக்கு வரும். அல்லேலூயா. பாதி பீஸ் கட்டினா போதும்னு வரும். உங்கள் பிள்ளையை நீங்கள் அனுப்புனா போதும் அப்படின்னு என்ன செய்யும், வரும். அப்போ நம்ம நினைப்போம், இப்படி ஒருத்தன் கூப்பிடுறான்னா அது நல்ல காலேஜா, வந்தா போதும்னு கூப்பிடுறானா இது நல்ல காலேஜா? அப்போ இல்லை, தோத்துரும். எவன் நிறையா கேட்குறானோ அதுதான் நல்ல காலேஜுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம். நான் சொல்கிறேன், தோத்துரும். நீங்கள் என்னமோ சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருக்குது, குலுக்கி குலுக்கி போட்டு. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால். ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டமிடுறார். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு திட்டத்தை வச்சிடுறார். என்ன படிக்கணும்னு அவர் திட்டம் பண்ணிடுறாரு. எந்த காலேஜில் படிக்கணும்னு அவர் திட்டம் பண்ணுறாரு. அதற்கு என்னெல்லாம் வழியை திறக்கணும்னு அவர் என்ன செய்கிறாரு,
திட்டம் பண்றார். இதை நம்ம புரிஞ்சிட்டோன்னு வைங்களேன், அந்த தேவனுடைய நடத்துதலை, இது தேவனுடைய நடத்துதல் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் நமக்கு தடுமாற்றமே இருக்காது. அது முடிக்கிற வரைக்கும், இல்லாவிட்டால் கடைசி வரைக்கும் அது ஜெயமாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடியினால் பல நேரங்கள் நம்முடைய வாழ்விலே தடுமாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது. அமர்ந்திருந்து பாருங்கள், தேவனிடத்திலே கேட்டு பாருங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். அதற்கு ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஏதேனும் ஒரு விதத்திலே கர்த்தர் அதற்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு தேவன் உருவாக்கி கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அவருக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென். சில நேரத்தில் நம்மளா போய் விழுந்துடுறோம். சில நேரத்தில் நம்மளா போய் நம்ம ஆசைப்பட்டு நம்ம விரும்பி சில காரியத்தில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யணும் சொல்லித்தாங்கப்பா, ஆண்டவரே இதுக்கு வழிகாட்டுங்கப்பா, ஆண்டவரே இதில் ஆண்டவரே எனக்கு ஏதாயிலும் ஒரு வழியை திறந்து தாங்கப்பான்னா ஆண்டவர் கண்ணை இருக்க மூடிடுவார். நல்லா கவனிக்கணும், தேவன் நமக்கு காண்பிக்கிற வழியில் போனால் அது கடைசி வரைக்கும் வழி திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாசலாக திறக்கும், ஒவ்வொரு வாசலாக திறக்கும், ஒவ்வொரு வாசலாக திறக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கிற வரைக்கும் அந்த வழி உங்களுக்கு வாய்க்கவே செய்யும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ அற்புதம் எப்படி நடக்கும்? அவருடைய சித்தத்தின்படி நடக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறது அப்படி தான் பண்ண போகிறோம். ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆமென். இன்றைக்கி ஆமைன்னா அல்லையா ரொம்ப குறைவாக இருக்குது, என்னன்னு தெரியல. தேவ சித்தம் இல்லையா ஒருவேளை இது தோத்துரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி அப்படி தான் ஜெபம் பண்ணணும். உமக்கு சித்தமானபடி நடக்கட்டும், அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் வாய்க்கும். அல்லேலூயா. அது புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் சந்திக்கப்படுகிறான். தேவ ஜனங்களை துன்பப்படுத்தின மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு நாள் ஆண்டவர் அவனை தொடுறார். அந்த தொட்ட உடனே அவன் கீழே விழுகிறான். அவன் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? நான் என்ன செய்யணும்? சித்தமாய் இருக்கிறீர். அப்போ இதுவரைக்கும் அவனுடைய விருப்பத்தின்படி அவனுடைய எதிர்பார்ப்பின்படி தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன், தேவ ஜனங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தவன். அவன் நான் நினச்சா எல்லாரையும் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் சொன்னவன், ஆண்டவருடைய தொடுதல் அவனுக்குள் உண்டான உடனே அவனுடைய இருதயத்தில் இருந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அவனுக்கு தெரியும் நம்மை குறித்து தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிட்டாரு, அதனால தான் அவருடைய சந்திப்பு நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறார். இவன் பாருங்க அங்கே போகிறான். அங்கே தேவ மனுஷனுக்கு அனனியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, அங்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா, அந்த தெருவில், அந்த பட்டணத்தில், அந்த இடத்துல நீ போ, நீ போய் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுன்னு தேவ மனுஷனை கர்த்தர் அங்கே அனுப்புறாரு. பாருங்க, அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறான். இவன் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனை சாதாரணமான மனுஷனா, அருமையான நீவையும் பயப்படுத்துகிற மனுஷன், இவன் ஒரு மனுஷ கொலைபாதகன்னு நீ நினைக்கிற, ஆனா நான் இவனை தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று நினைக்கிறேன். ஏன் சித்தம் இவன் மேல விளங்க பண்ண போகிறது. அல்லேலூயா. அன்னைக்கு ஆரம்பிச்ச ஊழியந்தான் பவுல், அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரசங்கம்தான், அன்னைக்கு ஆரம்பிச்ச ஊழியந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற 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 எல்லாவற்றிலும் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிற விதமே வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவ மனுஷன் மேலும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்திற்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய சுயம், நம்முடைய எண்ணம், நான் நினச்சிருக்கேன் இப்படி தான் நடக்கணும், என் நினைவின்படி இப்படி தான் நடக்கணும், நான் நினச்சது இப்படி தான், இதுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம போகிறோம். பார்த்தீங்களா? அதில் தான் நிறைய பிரச்சனையே இருக்குது. யோனாவை மாதிரி, யோனா பாருங்க, தேவ சித்தத்துக்கு விலகி போனான். தேவ சித்தத்துக்கு
விலகி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறேன். அந்த பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணு. ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க. நான் சொல்ற வார்த்தையை போய் தீர்க்க தரிசனமா உரை, அதுதான் உன்னை நான் தீர்க்கதரிசியா நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னா, அவன் சொல்றான், அப்படிலாம் போக முடியாது. அது நான் இந்த பக்கமா போறேன் ஆண்டவரே, அது வேற யாரையாவது கொண்டு போய் என்னத்தையாவது செய்யும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அப்பவுமே ஆண்டவர் நினைக்கிறாரு, உனக்கு சில பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னா கடல்ல தான் சொல்லி கொடுக்கணும், வேற வழியே இல்லை. பாருங்க அருமையானவர்களே, ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த கப்பல் ஏறும்போதே அவனை தடுக்கி கீழே விழ வச்சு காலை முறிய வச்சு தூக்கி கொண்டு அவனை எங்கேயா கொண்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறாரு, உனக்கு இங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்லைப்பா, நடு கடலில் தான் பனிஷ்மெண்ட். ஏன்னா நீ தெரியாமல் போகலை, நீ எப்படி தான் போகிற, தெரியாமல் போகிறது வேற, தெரிஞ்சே போகிற. அது கொஞ்சம் இழுத்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. தெரிஞ்சே போகிறது வேற. நல்லா கவனிங்க. போகிற இடம் தப்புன்னு தெரியும், போகிற இடம் தவறுன்னு தெரியும், தெரிஞ்சே போயிட்டுருக்கோம். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நல்லவர்ல, ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு அவரை நம்ம பக்கமாக திருப்பிடலாம், அவர் என்ன செய்ய தெரியுமா, கழுத்தை திருப்பிடுவார். நம்ம நினைக்கிறோம் அவரை திருப்பிடலான்னு. நம்ம தவறு பண்ணிக்கிட்டு இயேசுநாதரை நம்ம பக்கமாக ஒரு நாள் திருப்பவே முடியாது. நம்ம தேவ திட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டுட்டு தேவனை நம்ம பக்கமாக ஒரு நாளும் திருப்ப முடியாது. நிறைய காணிக்கை கொடுத்து திருப்பிடலாம், ஏராளமான காரியங்களை செஞ்சு திருப்பிடலாம். அதுக்கெல்லாம் அவர் இணங்கி வரவே மாட்டாருங்க. அவர் நினைச்சே தான் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அற்புதம் எங்கே நடக்க, அவருடைய சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுங்க. உமக்கு சித்தமானது நடக்கட்டும்னு சொல்லுங்க, அது நன்மையாக நடக்கும். உமக்கு சித்தமானது எங்கள் வாழ்க்கையில் வரட்டும்னு சொல்லுங்க. திசை திரும்பி போகிறான், தெரிந்தே போகிறான். ஆனாலும் கடைசியில் அடிபட்டு தோத்துறோம். கடைசியில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் எல்லாம் அவர் சித்தத்தின்படி செய்கிறார். இப்போ சொல்கிறான், ஆண்டவர் எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். இல்லைங்க, நமக்குள்ள ஒரு சுயம் இருக்குமானா, நமக்குள்ள ஒரு சுயமான ஒரு காரியம் இருக்குமானால் இன்றைக்கி அதை தூக்கி போட்டுட்டு எல்லா நேரங்களிலும் ஜெபம் பண்ணும் பொழுது, உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்ட ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் நடக்கிற ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிற ஆண்டவர், நீர் என்ன விரும்புகிறீரோ அதை எங்கள் வாழ்வில் நீர் செய்யும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை அனுமதிக்கிறவரும் அல்ல, தீமையை நன்மையாக மாற்றி தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தானியேலை பாருங்க, தேவ மனுஷன், நல்ல ஒரு தேவ மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, அவனை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே அவனை உயர்த்தும் பொழுது அவன் மேலே பொறாமை கொண்டு இவன் எப்படியாவது அழிக்கணும்னு திட்டமிட்டு அவன் மேலே சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கும் பொழுது வேதம் சொல்லுது, அந்த தானியேல் தனக்கு தீமை வருகிறது என்று அறிந்த பொழுதும் அவன் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு அறியாமல் நடக்கவில்லை, அவனுக்கு சதித்திட்டம் நடக்கவில்லை, அவனை எங்கேயோ கொண்டு போய் ஏமாற்றி தள்ளுறாங்க அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு தெரியும், தானியேலுக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளையை அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். அப்போது நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், நான் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறேன். அப்படி இருந்தும் ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார், ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கணும்? இப்போ நமக்குள்ளே அந்த கேள்வி அடிக்கடி வரும். ஆண்டவரே, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே போகிறேன், நான் உமக்காத்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் எந்த கெடுதியும் செய்கிறது இல்லையே, யாருக்கு எந்த தீமையும் செய்கிறது இல்லையே, ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்கு? ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி நடக்கு? என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்கு? சோத்திரம். தேவையில்லாத காரியத்தை செய்கிறவெல்லாம் நல்லா இருக்கானே, தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே வாழ்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறானே, ஆனால் பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தானே வருது. பிரச்சனை எல்லாம் நமக்கு தான் வரும். ஏன்னா நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணுறோம் பற்றியில. அல்லேலூயா. தோத்துரும். ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் சில விதமான காரியங்கள் நடக்கிறதற்கு ஏதுவாக இருந்தாலும் அதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா அது நமக்கு நன்மையாக முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ சித்தத்திற்கு தானியேல் தன்னை ஒப்பு கொடுக்குறான். தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்,
தனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். இங்கே பாருங்க, அவனை சிங்கக்கபியில போடணும்னு சொல்லியாச்சு தெரியும். ஒரு பெரிய ஆபத்து தனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் அவன் ஒரு தீர்மானம் பண்ணி இருப்பான், பரவாயில்லை, ஒருவேளை இதுவும் தேவனுக்கு சித்தமானால் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். தேவனுடைய மனுஷனை உள்ள தூக்கி போட்டா அழகாக உள்ள ரெஸ்ட் எடுக்கிறான். அவன் ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே இந்த இளைப்பாறுதல் வெளியே எனக்கு கிடைக்காது, வெளியே எனக்கு எப்போ பார்த்தாலும் பிஸியாக தான் இருக்கேன், ஆனால் இந்த சிங்கக்கோபிகளை தூக்கி போட்ட போகிற அழகாக நான் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன்னு இன்னொரு 10 நாள் கூட உள்ளே போட்டிருந்தா நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே, அப்படித்தான் நினச்சிருப்பான். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா அதில் ஒரு தேவ ரகசியம் இருக்கும், அதில் ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கும். நம்மளுடைய வெளிப்புறமான தோற்றத்தில் பெரிய ஆபத்து மாதிரி தெரியும், வெளிப்புறமான தோற்றத்தில் என்னமோ நடக்கிற மாதிரி தெரியும், வெளிப்புறமான தோற்றத்தில் ஏதோ சந்திக்க போகிறோன்னு தெரியும். ஆனால் முடிவை பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய உயர்வுக்கு அது காரணமாக இருக்கும், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அது காரணமாக இருக்கும். அல்லேலூயா. அவன் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்கட்டும், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை இப்படி தூக்கி போடுறாங்களாம் ஆண்டவரே அப்படின்னு எதையாகிலும் அதற்கு எதிராக அவன் ஜெபம் பண்ணவில்லை. அவனுக்கு தெரியும் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனுடைய முடிவு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை சூழ்ச்சிகள் எழும்பி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சேதமும் அவனுக்கு உண்டாகவில்லை. அல்லேலூயா, ஒரு சேதமும் உண்டாகவில்லை. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், நல்லா ஜெபிக்கிற நமக்கு இந்த பிரச்சனை வரலாமா, நல்லா ஜெபிக்கிற நமக்கு இந்த சூழ்நிலை வரலாமா, இது ஏன் வருது, இது ஏன் வருது? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் சில நேரங்களில் அதை அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். தூஷித்தவர்கள் நடுவிலே, ஆமென், பேசினவர்கள் நடுவிலே, உங்களை குற்றப்படுத்தினவர்கள் நடுவிலே, நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறாய் என்று சொன்னார்களே, இவர்கள் நடுவிலே உன் தேவன் உன் பட்சத்தில் இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்று இந்த சத்துருக்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக. எல்லாருக்கும் ஆச்சரியம், சிங்கத்தின் வாய்க்கு இவன் தப்பிவிட்டானே. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தானியேல் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் காரியம் வெற்றியாய் முடிந்தது, அவன் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அற்புதம் எங்கே இருக்குது தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆரம்பம், துவக்கம். ஒருவேளை சில காரியங்கள் நம்முடைய மனதிற்கு ஏற்றது போல இருக்காது, நம்ம விரும்பினது போல இருக்காது, நம்ம ஜெபித்தது போல இருக்காது, நம்ம தேடினது போல இருக்காது. ஆனால் போக போக புரிந்து கொள்வீர்கள், இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, இதில் ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கு, இதில் ஒரு தேவன் ஒரு பெரிய மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார் அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ள வரும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய சுய விருப்பத்தை, சுய காரியங்களை பிடிவாதமாய், இல்லை நான் இப்படி தான், என் காரியம் இப்படி தான் அப்படின்னு ஜெபிக்கிறத மாற்றி, உமக்கு சித்தமானபடி நடக்கட்டும். எல்லா விஷயங்களிலும் உமக்கு சித்தமில்லையானால் அதை நிறுத்திவிடும். உமக்கு சித்தமில்லையானால் அந்த இடம் தேவையில்லை. உமக்கு சித்தமில்லையானால் அந்த காரியம் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர் சித்தப்படி ஒரு காரியம் நடக்கும் என்றால் அதில் மகிமை வெளிப்படும், அதில் நன்மை வெளிப்படும், அதில் அற்புதம் வெளிப்படும், அதில் அதிசயம் வெளிப்படும். ஆச்சரியமாக இருக்கும். தேவன் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் நமக்கு அதை செய்வாருங்கிற நம்புறீங்களா? கர்த்தர் செய்வார் நம்புறீங்களா? அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இனி லேட் ஆகாது, இனி தாமதிக்காது. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா சீக்கிரம் நடக்கும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா சீக்கிரம் நடக்கும். இனிமே லேட் ஆகாது தேவ பிள்ளையே, இனி காரியம் லேட் ஆகாது. இன்னைக்கு தெளிவாக திட்டமாக சொல்கிறேன், அவர் சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா இனிமே சீக்கிரமாய் நடக்கும், சீக்கிரமாய் நடக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்.
எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக. ஆண்டவரே, நாங்கள் ஏன் தோற்று போகிறோம், ஏன் எங்களுக்கு நன்மை நடக்கலை, ஏன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை விட்டு விலகி சுய விருப்பத்தின்படி சில காரியத்துக்குள்ள யாரோ ஒரு மனிதன் சொன்னான் என்று, யாரோ ஒரு நபர் சொன்னார் என்று நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோப்பா, நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோப்பா. இன்னைக்கு அதிலிருந்து வெளியே வருகிறோம். ஆமென். அதிலிருந்து வெளியே வருகிறோம். உம்முடைய திட்டத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோன்னு இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். இனி தாமதம் ஆகாது, இனி தாமதம் ஆகாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இனி தாமதம் ஆகாது. நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆமென் ஆமென். நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. செயல்பட வேண்டிய காரியங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. Glory to God. உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே அற்புதங்கள் நடக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென்.